Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது மைசூர் ரசம். மைசூர் ரசம்ல என்ன ஸ்பெஷல்னா ரசத்துக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைக்க போறோம். அதோட ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ட்ஸும் சேர்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் தான் இந்த ரசத்தோட மெயின் இன்கிரிடியன்ட். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. தேங்காய் ஸ்பைசஸோடு சேர்ந்து நல்லா வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் தேங்காய் எல்லாம் நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் தேங்காய் எல்லாம் வறுத்து அரைக்கிறனால மற்ற ரசத்தோடு இது டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 7 to 8 minutes நல்லா வேக வைக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. வேக வச்சு தோரம் பருப்பு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். அதோட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தேங்காய் பால் ரசம், முருங்கைக்காய் ரசம் செஞ்சுருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 4-5 பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ரசம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இப்போ அந்த சைடு ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, ரசம் கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் கர்நாடகா சைடில் ரொம்ப ஃபேமஸ். இதில் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.